சீரிஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் given log 6 plus log 5. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா log m into n. இந்த மாதிரி நம்ம எப்படி எழுதிக்கலாம்? log m plus log n எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. எம்முக்கு பதிலாக 6, என்னுக்கு பதிலாக 5 இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை log 6 into 5 எழுதிக்கலாமா? இதை எழுதிக்கோங்க. log 6 into 5 equal to log 30. Option B. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். log 8 to the base 2 is equal to log 8 to the base 2 is equal to. இது நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் லாகரிதம், சேஞ்ச் ஆஃப் பேஸ். சேஞ்ச் ஆஃப் பேஸோட ஃபார்முலா log m to the base என்னன்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா log m by log என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த ரூல் அப்ளை பண்ணி given சம் எழுதுனீங்கன்னா log 8 to the base 2 is equal to log 8 by log 2ன்னு வரும். ஸோ log 8 எப்படி எழுதிக்கலாம்? log 2 power 3ன்னு எழுதிக்கலாமா? 2 power 3 by log 2. தென் அடுத்த ரூலு log m power n இருந்ததுன்னா பவர் வந்து முன்னாடி எழுதிக்கலாமா? ஸோ n into log mன்னு எழுதிக்கலாம். log m power n இருந்துச்சுன்னா பவர் வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம், n into log m. ஸோ அதே மாதிரி இங்கே log 2 power 3 எப்படி எழுதிக்கலாம்? 3 log 2 by log 2. 3 log 2 by log 2. ஸோ log 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 3. ஓகேவா? ஆப்ஷன் சி. இதில் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூலு log m to the base n equal to xன்னு வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து எப்போ எழுதிக்கலாம்? இந்த பேஸ் இருக்குல்ல, ஸோ n power x is equal to mன்னு எழுதிக்கலாம். இந்த பேஸும் இங்கேயும் பேஸாக தான் இருக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறது பவர் ஆயிரும். log m இந்த m வந்து ஈக்குவல் டு mன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா log 8 to the base 2 ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இந்த ஃபார்மெட், இந்த ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா 2 power x is equal to 8ன்னு வரும். ஸோ 2 power x equal to 8 2 power 3ன்னு எழுதிக்கலாமா? 8 2 power 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கோங்க? ஈக்குவல் பண்ணிக்கோங்க. x is equal to 3. ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் சம்முக்கு ஆன்சர் சி. தேர்ட் சம் log 32 by 4 is equal to log 32 by 4. இது given. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணி எழுதுனீங்கன்னா 8 log 8ன்னு வரும். பட் log 8 எங்கன்னா அது ஆப்ஷனில் இல்லை. ஓகேவா? ஸோ none of these போட்டுறாதீங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ரூல் இருக்குது. log m by log n is equal to எப்படி எழுதிக்கலாம்? log m minus log n எழுதிக்கலாம். இதுவே மல்டிப்ளிகேஷன் தான் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தோமா? மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி எழுதிக்கணும். log m plus log n. ஓகேவா? ஸோ இது டிவிஷனில் இருக்குது. அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம்? log 32 minus log 4ன்னு எழுதிக்கலாம். log 32 minus log 4. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஃபோர்த் ஒன் log 1 into 2 into 3. ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தோமா? log m into nனா என்ன எழுதிக்கிறோம்? log m plus log n எழுதிக்கலாமா? ஸோ இங்கே வந்து மோர் தென் 2 எவ்வளோ இருந்தாலும் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க? ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ log m plus n plus q. இதை மூணு வேரியபிள் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. log m plus, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா log m plus log n plus log q. So similarly given log 1 into 2 into 3, so is equal to log 1 plus log 2 plus log 3.
ஆப்ஷன் ஏ. ஓகேவா? Then next question, fifth one, log value, the value of log 0.0001 to the base 0.1 is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஈக்குவல் என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 0.1 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0.0001. இது எந்த ரூல் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், log m to the base n ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம், n பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்னு எழுதிக்கலாமா, அந்த மாதிரி. ஸோ இது 0.1 பவர் எக்ஸு, இது எப்படி எழுதிக்கலாம், 0.1 பவர் 4ன்னு எழுதிக்கலாமா, 0.1 பவர் 4. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, இந்த மாதிரி டெசிமல் பிளேசஸ் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். பட்டு உங்கள் கையில் கால்குலேட்டர் இருக்கும், ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக 0.1 பவர் 4 வந்து போட்டு பார்த்துக்கோங்க. 4 டைம்ஸ் 0.1 வந்து என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 0.0001 வரும். ஸோ நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, ஸோ பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஆப்ஷன் பி. இது சேஞ்ச் ஆஃப் பேஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்ஸ்த் ஒன், given 2 log x is equal to 4 log 3. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், log m பவர் n எப்படி எழுதிக்கலாம், n இன்ட்டு log mனு எழுதிக்கலாம். ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. இங்கே இது வந்து கிவனு, இது ரிவர்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா 2 log x வந்து எப்படி எழுதிக்கலாம், log x பவர் 2ன்னு எழுதிக்கலாமா, ஆனால் பவர் வந்து மேலே வந்துடும். அதே மாதிரி இங்கே log 3 பவர் 4. ஓகேவா. தென் log m is equal to log n இருந்துச்சுன்னா log என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து m equal to n எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே log கேன்சல் பண்ணிடுங்க, x ஸ்கொயர் is equal to 3 பவர் 4. இதில் பவர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஸோ இங்கே நம்ம பவர் 2ஆக மாற்றணும். ஸோ 3x ஸ்கொயர் is equal to 3 ஸ்கொயர் the whole power 2ன்னு போட்டுக்கலாமா, ஏன்னா பவருக்கு மேலே பவர் தான் மல்டிபிள் பண்ணுவீங்க, 2 into 2 4. ஸோ x ஸ்கொயர் is equal to 3 பவர் 2 9 பவர் 2. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், பவர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அப்படின்னா பேஸ் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாமா. ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா x is equal to 9 வரும். x is equal to 9. ஓகேவா. தென் செவன்த் சம் கிவன் பாருங்க, log 64 root 2 is equal to என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ ஈக்குவல் டு எப்பயும் போல் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ log m to the base n is equal to xனா இதை எப்படி எழுதிக்கலாம், n பவர் x is equal to mனு எழுதிக்கலாமா. ஸோ அதே மாதிரி இதை root 2 பவர் x is equal to 64னு எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ root 2-ஐ 2 பவர் 1/2 ஹோல் பவர் எக்ஸ்னு எழுதிக்கலாமா. இப்போ ரூட் என்னன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம், n பவர் 1/2ன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ 2 பவர் 1/2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64-ஐ 2 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். இங்கே பவருக்கு மேலே பவர் வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா, ஆனால் 2 பவர் x/2 ஈக்குவல் டு 2 பவர் 6. ஓகேவா. ஸோ பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பவர் ரெண்டு ஈக்குவல் பண்ணிடுங்க. x/2 ஈக்குவல் டு 6, x இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா. ஸோ நீங்கள் இதையே வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸ் யூஸ் பண்ணியும் போடலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8th one, log 1728 log 1728 2 root 3 equal to x. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான், log m to the base n equal to xனா n பவர் x is equal to m. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், 2 root 3 பவர் x equal to 1728ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 1728 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 1728 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ என்ன வரும், 864. ஸோ மறுபடியும் இதை வந்து என்ன பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே இருங்க.
divided by 2 போடுங்க 432. Again divided by 2 போடுங்க 216. Divided by 2 போடுங்க 108. Again divided by 2 போடுங்க 54. Again divided by 2 போடுங்க 27. ஸோ 27 3 டேபிள் போட்டுக்கலாம் இல்லையா, 3 டேபிள் போட்டால் 9, மறுபடியும் 3 டேபிள் போட்டிங்க அப்படின்னா 3. ஸோ 2 எத்தனை டைம்ஸ் வந்துன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 டைம்ஸ், 3 வந்து 3 டைம்ஸ். ஸோ இதை 2√3 பவர் எக்ஸை எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் 6 ஆர் இன்ட்டு 3 பவர் 3ன்னு எழுதிக்கலாமா, 2 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். தென் எக்ஸை வந்து தனித்தனி எழுதிக்கோங்க, 2 பவர் எக்ஸ் √3 பவர் எக்ஸ், பவர் வந்து செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க, 2 பவர் 6 3 பவர் 3. இப்போ பேஸ் வந்து எப்படி ஈக்குவலாக இருக்கோ அதே பவர் ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போ 2 வந்து பேஸ் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஆப்ஷன் சி தான். நீங்கள் பேஸ் 3ன்னு வச்சுக்கிட்டாலும் சேம் ஆன்சர் வரணும். இப்போ √3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3யா, ஆனால் இங்கே பேஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ 3 எப்படி எழுதிக்கலாம், √3 3 பவர் 1/2 பவர் x is equal to 3 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ 3 பவர் x by 2 is equal to 3 பவர் 3. ஸோ x by 2 is equal to 3. ஓகேவா, ஸோ 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal to 6. ஸோ நீங்கள் பேஸ் 2ன்னு வச்சுக்கிட்டாலும் 6 தான் வரணும், பேஸ் 3ன்னு வச்சுக்கிட்டாலும் 6 தான் வரணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போகலாமா. 9th sum, log 1/81 to the base 9. Log 1/81 to the base 9 is equal to என்னன்னு கேட்கலாம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 9 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/81. கிளியரா? இது எது ரூலு, லாக் m to the base n is equal to x இருந்துச்சுன்னா n பவர் x is equal to mn போட்டுக்கலாமா, அதே ரூல் தான். ஸோ 9 பவர் x is equal to 1/81 9 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 9 பவர் x is equal to 9 ஸ்கொயர் மேலே வரப்போ 9 பவர் -1 வரும். ஸோ x is equal to -2. x is equal to -2. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். 10th one, log 0.0625 to the base 2. பாருங்க, இதை எப்படி எழுதிக்கலாம், log 0.0625 to the base 2 is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கோங்க. தென் இப்போ எழுதிக்கலாம் 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.0625. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ n பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். கிளியரா? ஸோ 0.0625 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃப்ராக்ஷனை மாற்றணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள், 4 டிஜிட் இருக்குது. 4 டிஜிட் இருந்தால் 4 0 இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 0.0625 சாரி 4னா 10,000 சாரி 10,000 by 10,000 10,000ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும், 625 by 10,000 625 by 10,000. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 16 வரும். 16 into 625 is equal to 10,000. ஸோ 2 பவர் x is equal to 1/16. இதை எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் x equal to 1/2 பவர் 4 எழுதிக்கலாமா. 16 வந்து 2 பவர் 4. ஓகே, ஸோ 2 பவர் x equal 2 பவர் 4 மேலே வரப்போ 2 பவர் -1 வருமா. கிளியரா? ஸோ x is equal to என்ன வரும், -4 equal to x. 2 power x is equal to 0.0625. 2 power x is equal to 0.0625 into 10,000. X equal to -4 option இல்லை. ஸோ ஆப்ஷன் none of these. கிளியரா? ஸோ ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.